ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு ஞாயிறு தினத்தன்று இந்த ஆன்லைன் வழியாக நாம் யாவரும் இணைந்து தேவனை துதிக்கவும், சில பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கவும், இன்றும் சில முக்கியமான காரியங்களுக்காக செபிக்கவும், இறுதியில கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக தேவனை மகிமைப்படுவதாக நம் யாவன் தலைகளை தாழ்த்தி ஒவ்வொரு பகுதி கர்த்தர் நமக்கு பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படிக்காக தேவனுடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? அப்படி என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி பிரைஸ் லீடர் நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தெய்வமே நாங்களும் துதிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நாங்கள் யாவரும் இணைந்து துதிக்கும்படிக்காக ஆண்டவரே இந்த ஆன்லைன் வழியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக தேவன் நாம் மகிமைப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்று நாங்கள் யாவரும் இணைந்து ஒரு மனதோடு தேவனை துதிக்க போகிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணும் என்று வாக்குரைத்தவர் தானே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் கடந்து வரும்படிக்காக உடைய வரவேற்று நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பும்படிக்காக தேவன் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. எங்கள் துதியின் வேலை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படிக்காக உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் ஜெப குறிப்பு நேரத்தும் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட போகிறதோ அதை பாரத்தோடு இணைந்து புரிந்து செபிக்கும்படிக்காக ஆவியான பொறுப்படுத்த நடத்தும்படி உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஜெப பாரத்தை கர்த்தர் நிரப்புவீராக, ஒரு ஜெப ஆவியான கர்த்தர் நிரப்புவீராக. இறுதியில கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, இன்று எங்களுக்கு வர வேண்டிய வார்த்தைகளை தரப்போகிற ஊழியர்களை கர்த்தர் நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆவியான தெய்வம் தாமே எங்களுக்கு உண்டான வார்த்தைகள் கடந்து வரட்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் கடந்து வரட்டும். எங்கள் குடும்பத்திற்கு தேவையான வார்த்தைகள் கடந்து வரட்டும். எங்கள் ஊழியங்களுக்கு தேவையான வார்த்தைகள் கடந்து வரட்டும். நீர் மறைத்து வெளிப்படும்படிக்காக உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படிக்காக உடைய ஆணிப்பா இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் மகிமைப்படும்படிக்காக எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி நம்ம மத்தியில பிரசன்னமா இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் உங்கள் நடுவில் வருவேன் என்று நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் அவர்கள் நடுவிலே வாசமா இருக்கிறார். தேவன் தாமே என்றென்றைக்கும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையும் நம்ம மத்தியில பிரசன்னமா இருக்கிற தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்க போகிறோம். கமான் எவ்ரிவன், எல்லாரும் உங்க இருதயத்தை திறந்து முழு பலத்தோட, முழு சிந்தையோட, முழு எண்ணத்தோட அப்பாவை நோக்கி பார்க்கலாமா? Thank you Jesus. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கைகளை உயர்த்தி சொல்லலாம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா.
நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா. நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிற தேவன் கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்துல கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்ம துதிக்க போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை என்பது என்னன்னு சொன்னா, அதிலே ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோட முழு சிந்தையோட. தாவீது சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில உயர்த்தி பிடித்து என் இரட்சகராய் இருக்கிற தேவனை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? நான் துதிக்கிறேன். என் ஆத்துமா உண்மையே நம்பி இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட போகிறோம். பாடலாமா? சந்தோஷமாய் கைகளை தட்டி தேங்க்யூ. முழு இருதயத்தோட எல்லாரும் கைகளை தட்டி ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு எங்களை பரிசுத்தமாக்குகிற நம்முடைய இரத்தத்திற்காக தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதி. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஹல்லேலூயா, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, முழுபலத்தோட எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
எத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே முழு பலத்தோட கைகளை தட்டி சொல்லலாம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 சொல்லலாம் சேர்ந்து. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. முழு பலத்தோட கைகளை உயர்த்தி உம் நாமம் உயர்த்திடுவே. உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே. உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆமென். ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே மாட்சிமை. எல்லாரும் சேர்ந்து சொல்ல மகிமை நிறைந்தவரே மகிமை நிறைந்தவரே
மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாடி தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாடி தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன், தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் நிலைப்படுத்தி இருக்கிற தேவன். தேங்க்யூ லார்ட். முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமா நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா
விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். துதிக்கப்படத்தக்கவரே, துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவரே, சகல துதிகளுக்கும் கனத்திற்கு மகிமைக்கு உரியவரே, உம்மை முழு இதயத்தோடு நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றிடுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றிடுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. துதிகனும் மகிமையும் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆராதனையில ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை அறிந்து அதற்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேசத்துல எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வருகிறோம். ஆனா சில வருடங்களுக்கு முன்பதாக நம்ம அப்படி ஜெபிக்கல. சில ஆண்டு, ஒரு 10 வருடம் 15 வருடத்துக்கு முன்பதாக நம்மளுடைய ஜெபம் எல்லாமே நம்மளுடைய சுயத்திற்காக, நம்மளுடைய பலவீனம் நீங்கும்படி, ஒரு விடுதலைக்காக, சரீர சுகத்திற்காக, அதே போல ஒரு பிசாசின் பிடியில இருந்திருக்கிற அவங்களுடைய விடுதலைக்காக, இப்படிதான் நம்மளுடைய காரியங்களுக்காகவே தான் அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். எல்லா ஜனங்களும் அப்படிதான். ஒரு கூட்டம் வந்தா விடுதலை பெருவிழா, விடுதலைக்காக ஜெபிக்கிறது, ஒரு சுவிசேஷ கூட்டம், அப்படிதான் நடக்கும். இது எல்லாமே ஒரு விடுதலைக்கான ஜெபமா சில ஆண்டுகள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா குறித்த சில வருடங்களா பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஜனங்களும் தேவனுடைய சித்தத்தை குறித்து பாரப்பட ஆரம்பித்து விட்டார்கள்.
பாருங்களேன், எழுப்புதலுக்காக எந்த இடத்துல, எந்த மாவட்டத்துல, எந்த இடத்துல கூட்டம் நடத்தினாலும் திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் எழும்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை நம்ம பார்க்கும் பொழுது எழுப்புதல் எவ்வளவு சமீபமாய் வந்திருக்குதுன்றத நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இல்லை, ஜெபம் அப்படி இல்லை. ஆனா இந்த குறுகிய நாட்களுக்குள்ள அந்த ஜெபமானது அதிகப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எழுப்புதல் ரொம்ப சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. ஆனாலும் நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளோ ஜெபிக்கிறோமே, இவ்வளோ ஜனங்கள் ஜெபிக்கிறாங்களே, இவ்வளோ கண்ணீர் சிந்தப்படுகிறதே, ஆனாலும் எழுப்புதல் ஏன் தாமதப்படுகிறது, எழுப்புதல் வருவதற்கு என்ன தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. அப்ப அந்த தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியில தண்ணீர் எவ்வளவுதான் ஊற்றினாலும் அந்த தண்ணீர் அதை பெற்றுக்கொள்ள அது பாத்திரமா இல்லை, அது முழுவதும் வடிந்து போய்விடும். அதே போலதான் எழுப்புதலும் ஆண்டவர் முன் குறித்தது தான், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது தான். ஆனாலும் அந்த அபிஷேகத்தை, அந்த நன்மையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் எப்படி இருக்கிறது, அதைத்தான் நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். அது சரியில்லாம வெடிப்பா இருந்தது அப்படின்னா எப்படி ஆண்டவர் எழுப்புதலை கொடுப்பார் தேசத்துல? அப்ப நம்ம சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுனாதான் வருகிற எழுப்புதல், அந்த நன்மையை தேசம் சுதந்திரித்து கொள்ளும். இந்த பாத்திரம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளதா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கணும், எது வெடிப்புள்ளதா இருக்கிறது, எது அந்த ஆண்டவர் கொடுக்கிற நன்மையை வழிந்தோட பண்ணுகிறது அப்படின்றத நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்ம எழுப்புதல் நம்ம பெறுவதற்கு அந்த அந்த வாக்குத்தத்தத்தை சீக்கிரமே நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். பாருங்க, ஆண்டுடைய வசனம் சொல்லுது, மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானாலும் யாரை வஞ்சிப்பாங்க அப்படின்றத இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. தேசம் முழுவதும், ராஜ்யங்கள் முழுவதும் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க, தேவனால அழைப்பை பெற்றுக்கொண்டவங்க, தேவனுடைய சித்தத்திற்காக பாரப்படுகிறவங்க, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டவங்க, தேவனுடைய சிலுவை சுமக்க முன் வந்தவங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தேசத்துக்காக கதறாங்க, தேவனுடைய பாரத்தை புரிந்து கொண்டு அதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. ஆனா இப்படிப்பட்டவர்களை கிரியை செய்ய விடாதபடி, பலவீனப்படுத்தும்படி, அவர்களை வஞ்சிக்கும்படி கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. இது எப்போ எழும்புவாங்களாம்? கடைசி நாட்கள்ல. இப்ப நம்ம வாழுகிற இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டவர்கள் எழும்புவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க தான் என்ன பண்றாங்க, சபைகள்ல வந்து குழப்பப்படுத்தி ஒரு வெடிப்புள்ள தொட்டியாய் மாற்றுகிறவர்கள். பாருங்க, கள்ள கிறிஸ்துகள் நம்ம கேள்விப்படுகிறோம். நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் எழும்பி சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல பாருங்களேன், இப்ப ரீசெண்டா நம்ம சில காரியங்கள் பார்க்கிறோம். சாவாமையை குறித்து பேசுறாங்க. நம்ம தான் கடவுள், நமக்கு சாவு கிடையாது, நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே கடவுளா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுகிற நபர்கள் நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, தேவனுடைய ஜனங்களை வழி தப்ப பண்ணும்படி அநேக போதனைகள் சபைகளுக்குள்ள வந்துருச்சு. பலவீனப்படுத்தும்படி கள்ள போதனைகள்,
கள்ள ஊழியர்கள் எழும்புறாங்க. பாருங்க, ஒருத்தருடைய செய்தியை கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க தங்க கட்டிகளை வாங்கி நீங்க சேர்த்து வைங்க. இது எந்த வசனத்துல இருக்குது, யார் சொன்னதுன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க தங்க கட்டிகளை சேர்த்து வைங்க, அது உங்களுக்கு பிற்காலத்துல உதவும் அப்படின்னு. ஆனா நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, வேதத்தை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்ப பாருங்க, தங்க கட்டிகளை நீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு நூதனமா சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் சிலரை பார்க்கிறோம், ஆராதனையில எந்த ஒரு ஒழுங்கு இல்லாம நீங்க என்ன பாவம் பண்ணினாலும், நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ சபைக்கு காணிக்கை மட்டும் செலுத்திரு, ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுவார். நீ திரும்ப போய் பாவம் கூட பண்ணிக்க, நீ விரும்புற வாழ்க்கையை வாழ்ந்துக்க, ஆனா சண்டே நீ காணிக்கை கொடுத்துடணும், சபையில உட்கார்ந்துடணும். இது என்ன விதமான போதனை? கள்ள கிறிஸ்துக்கள், இவங்க தான் கள்ளத்தனமான ஆட்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியான கிரியைகளை கொண்டு வருகிறவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறாங்க. பொருளாசையை மையப்படுத்தி, நம்ம பணக்காரா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை ரட்சித்தாரு, உன்னை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி பொருளாசையை மையப்படுத்தி வேற எந்த காரியத்தையும் இல்லை, தேவனுடைய பரலோகத்தை குறித்தோ நித்திய ஜீவனை குறித்தோ எது ஒன்று பேசுறது இல்லை, பாடுகளை குறித்தோ எதை ஒன்றையும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆசீர்வாதம், நீ செழிப்பாய் வாழணும், ஒரு கார் வச்சிருக்கியா இன்னும் 2 கார் வாங்கணும், ஒரு வீடு வச்சிருக்கியா இன்னும் நீ 2 வீடு வாங்கணும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை, மண்ணுக்கடுத்த காரியங்களையே நம்ம பார்க்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புகிற கள்ள ஊழியர்கள், கள்ள வேலையாட்கள், இவங்க தான் என்ன பண்றாங்க, வெடிப்புள்ள தொட்டிகளா தேசத்துல இருக்கிறாங்க. இன்னொன்னு பார்க்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்ல 2 விதமா இருக்கிறாங்க. 2 விதமா நம்ம பார்க்கிறோம் கள்ள தீர்க்கதரிசிகள்ல. ஒன்று, நாம் பார்க்காதத, இதுவரைக்கும் தரிசிக்காதத பார்த்தேன்னு சொல்லுகிறவங்க. சத்தத்தை கேட்டிருக்க மாட்டாங்க, ஆண்டவர் பேசியிருக்க மாட்டாரு, ஆனா பேசாதத பேசணும்னு சொல்லி தேவனுடைய ஜனங்களிடத்துல சொல்லுகிறவங்க. இவங்க தன் சுய விருப்பத்தின்படி, சுய ஏவுதலினால கற்பனையாய் பேசுகிறவர்கள், கற்பனையாய் காரியத்தை சொல்லுகிறவங்க. இப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க. ஏன் இப்படிப்பட்டவங்க எழும்புறாங்க அப்படின்னா, ஜனங்கள் தன்னை கவனிக்கும்படி, தனக்கு மரியாதை கொடுக்கும்படி, தன்னை கனப்படுத்தணும், தனக்கு ஒரு பேர் கிடைக்கணும், 4 பேர் மத்தியில நான் உயர்ந்திருக்கணும், தன்னை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்வதற்காக தன்னை வெளிப்படுத்துகிற ஊழியர்கள். இன்னொருத்தங்க இருக்காங்க இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லயே, அது இன்னும் ஆபத்தானவர்கள். அவங்க யார் அப்படின்னா, பிசாசினால் ஏவப்பட்டு பேசுகிறவர்கள், பிசாசு கொடுக்கிற தரிசனத்தை கண்டு வெளிப்படுத்துகிறவர்கள். அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. பாருங்க, ஆண்டவருடைய திருத்துவத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அதே போல சாத்தானுடைய திருத்துவம் இருக்குது. வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, 3 நம்ம பார்க்கிறோம். இந்த கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை பிடிக்கிறது எந்த ஆவி அப்படின்னா, இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி தான் இவர்களை பிடித்து கொள்ளுகிறது. வேதத்துல பார்க்கிறோமே, பொய்யின் ஆவி, குறி சொல்லுகிற ஆவி, வஞ்சக ஆவி, இதெல்லாம் அந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவிக்கு கீழே உள்ளது. அதுதான் ஒரு மத்தியில கிரியை செய்கிறது. ஏன்னா அவங்க பார்க்கிறாங்க, அந்த பார்த்ததை உண்மை நம்புறாங்க, இது ஆண்டவர் தான் காட்டினான்னு சொல்லி ஆணித்தரமா பேசுறாங்க. நாங்க பரலோகத்துக்கு போனோம், அங்க அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், ஆண்டவர் என்னையை தாண்டி எதையும் செய்ய மாட்டாரு, என்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டார், நான் தான் கையெழுத்து போட்டு நான் பரலோகத்துல இருந்தே சாங்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இவ்வளவு துணிகரமான பேச்சு. இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசி. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறாங்க. இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, வேதத்தை ஒத்து எந்த தரிசனமும் இருக்காது. இவர்கள் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் வேதத்தை ஒத்து இருக்காது. ரொம்ப குறிப்பா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்திற்கு எதிர்மறையா இருக்கும் இவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். இதே போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கள்ள போதகர்கள் இருக்காங்க, சபையை ஆண்டவர் பக்கமாய் வழி நடத்தாம இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை குறித்தே வழி நடத்துறவங்க.
கள்ள ஆராதனை வீரர்கள், மாம்ச வெறியை தூண்டுகிற ஆராதனை வீரர்கள், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய பலிபீடத்தில் நின்று ஜனங்களை சந்தோஷப்படுத்தும்படி பலிபீடத்தினை தீட்டுப்படுத்துகிறவர்கள், இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேசத்தை வெடிப்புள்ள தொட்டிகளாய் மாற்றுகிறவர்கள், இவரெல்லாம் நீக்கப்படும்படிக்கு நம்ம உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். இதுதான் தடை எழுப்புதல் வருவதற்கு, எழுப்புதல் தாமதிப்பதற்கு. இவர்கள் நீக்கப்பட்டுட்டா தொட்டி சுத்திகரிக்கப்படும். அது வெடிப்புள்ள தொட்டி மாறி தேவன் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமா இது மாறிடும். அல்லேலூயா. நம்ம இந்த நாள் அதுக்கு தான் நம்ம உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண போகிறோம். இப்படிப்பட்டவர்கள் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம், தடை செய்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஒரு மகிமையான காரியத்தை நம்ம பட்டணத்துல, சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் வாழ்கிற இந்த பட்டணத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சீஷனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்த வைத்து எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம். அப்படிப்பட்ட எழுப்புதல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எழுப்புதல், இந்த எழுப்புதல் பூமி எங்கும் பரவி போகிறது, ஜனங்களை எல்லாம் சந்திக்க போகிறது. தேவனுடைய வருகைக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று கூட்டி சேர்க்க போகிற எழுப்புதல். இப்படி மேலான திட்டத்தை ஆண்டவர் நம்ம பட்டணத்துல, நம்ம வாழுகிற இந்த தமிழகத்திலிருந்து ஆண்டவர் துவங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. ஆனா இதை தீட்டுப்படுத்தும்படி சாத்தான் எவ்வளோ காரியங்களை கொண்டு வருகிறான். இதை யார் அனுமதித்தா அப்படின்னா ஜெபிக்கிற நம்ம தான். ஜெபிக்காம விட்டது தான் தடை. அல்லேலூயா. ஜெபிக்கிற நம்ம ஜெபிக்காம விட்டது தான். இவர்கள் எல்லாம் எழும்பி கிரியை செய்கிறாங்க. தடை செய்கிறவங்க எழும்பி தடை செய்திருந்தா உள்ள வர முடியுமா? ஜாமக்காரர்கள் கண் விழித்திருந்தா உள்ள வந்திருக்க முடியுமா? காவலாளி விழித்திருந்தா உள்ள வந்திருக்க முடியுமா? சபையை காக்கிறவங்க காக்கல, ஜாமக்காரர்கள் எழும்பி ஜாமம் காக்கல. ஜெபிக்கிறவன் கண்ணீர் வடிக்கிறவர்கள் கண்ணீர் வடிக்காதனாலதான் சபை இன்னைக்கு தீட்டுப்படுது. அல்லேலூயா. ஒரு சில சபைகள் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமா, ஒரு சில சபைகள் தேவனுடைய எழுப்புதலுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில சபைகள் தேவனுக்கு விரோதமாய் தன் பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனிடத்துல ஒரு பரிந்து பேசி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு இறங்குங்க, இந்த தாமதம் வேணும் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எழுப்புதல் எங்க பட்டணத்துக்கு அது கடந்து வரணும். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எழுப்புதல் எங்க தேசத்துக்கு கடந்து வரணும்னு சொல்லி இந்த நாளை நம்ம உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம ஜெபித்தா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஒரு கப்பலை திருப்புவதற்கு ஒரு சின்ன சுக்கானை பயன்படுத்துவது போல இந்த சிறு கூட்டம் ஜெபிக்கும் பொழுது தேசத்துல வருகிற தீமையை அது தடுத்து நிறுத்தி நன்மையை இந்த பட்டணத்துக்கு நேராய் கொண்டு வருவதற்கு ஒரு சின்ன ஜெபம் போதும். அல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க தேசத்துக்கு நமக்கு தேவை. இதனால நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அப்படியே உங்களால் முடிந்தவங்க முழங்கால படியிட்டு ஆண்டவர் இடத்துல அப்படியே நம்ம விண்ணப்பம் பண்ண போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய நன்மை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்தீங்களே, இந்த பட்டணத்தை ஆண்டவரை நீங்க நினைவு கூர்ந்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி நம்ம பட்டணத்துல தேவ ஊழியர்கள் செய்த குறைகளை, சபைகள் செய்த அக்கிரமங்களை, தேவ ஜனங்கள் செய்த தவறுகளை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுப்பது எங்க பட்டணத்துல வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல அப்படியே விண்ணப்பம் பண்ணுவோமா? அப்படியே தலைகளை தாழ்த்தி ஹல்லேலூயா. பொது சகோதரியோடு இணைந்து அப்படியே ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, மகா பெரிய தேவனுடைய குமாரனே துதிக்கிற ஆண்டவரே. இதோ எங்க தேசத்துல மகா பெரிய எழுப்புதல கர்த்தர் தரப்போவதற்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு நாங்க மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. தேவனே, எங்க தேசத்தை கர்த்தர் நினைத்திருந்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே.
இதோ ஆண்டவரே எங்க தேசத்துல தோமாவின் ரத்தம் சிந்தப்பட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். அநேக தோமாக்களை கர்த்தர் எழுப்புவதற்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற இந்த எழுப்புதலுக்காக நாங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கிருபையுள்ள தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிற இதற்கென்று ஆண்டவரே ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்காக உம்மை துதிக்கிற ராஜா. கிருபை இரக்கமுள்ள தேவன் தாமே இந்த எழுப்புதலை எங்க தேசத்துல கர்த்தர் கட்டளையிட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஏற்ற வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த எழுப்புதலை தரப்போவதற்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிற இயேசுவின் நாமத்தினால இதோ இப்பொழுது கூட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய மகா பெரிய எழுப்புதல எங்க தேசத்துல கர்த்தர் கட்டளையிட்டு நினைத்திருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவரே நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவரே எங்க தேவ ஜனத்தை கர்த்தர் தகுதிப்படுத்தும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எழுப்புதலுக்காக திறப்புல நின்று செபிக்க வேண்டிய நாங்க ஆண்டவரே செபிக்கிற ஆண்டவரே நீர் விரும்புகிற ஜெபத்தை நாங்க பண்ணாத இருந்த எல்லா குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், பாவங்களையும் எங்களுக்கு கர்த்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்க தேசத்துக்கும் எங்க தேவ ஜனத்துக்கும் எங்க திருச்சபைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே பெரிய காரியத்தை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறீரு. இந்த நினைவுகளை கூட எங்களால அறிந்து கொள்ள முடியாது இருக்கிற ஆண்டவரே, இந்த தவறுகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக ஆண்டவரே. நாங்க திறப்புல நிற்க வேண்டிய நாங்க திறப்புல நிற்காத படிக்க இருந்த எங்க அக்கிரமங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்க தேவ ஜனத்துக்கு எங்க திருச்சபைக்கும் என் தேவன் தாமே நீர் மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எங்க சபையில ஆண்டவரே நாங்க கள்ள வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்த அந்த அக்கிரமங்களை கர்த்தருடைய ஆவி எங்களுக்கு மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. கள்ள ஆராதனைக்கு நாங்க இடம் கொடுத்த பாவங்களை எங்களுக்கு எங்க தேவ ஜனத்துக்கும் எங்க திருச்சபையாருக்கு கர்த்தர் மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனே இதோ ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எங்க தேவ ஜனத்துக்கும் எங்க திருச்சபையாருக்கு நீர் மன்னிப்பீராக. திறப்புல நிற்க மறந்த எல்லா அக்கிரமங்களையும் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்கு மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க பண ஆசையில் உள்ளவர்களாக இருந்த எல்லா அக்கிரமங்களையும் எங்களுக்கு மன்னிங்க. கள்ள ஆராதனைக்கு, கள்ள வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்த அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. இதோ ஜெபிக்கும்படிக்கு எங்களையும் திருச்சபையும் கர்த்தர் நீர் உருவாக்கி வைத்தீர ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியத்தை கூட நாங்க அறிந்து கொள்ளாத இருக்கிற இந்த அறியாமைய கர்த்தரை எங்களுக்கு ஒரு விஷயாக நீர் மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு மன்னிப்பீராக. உங்க இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொள்ளாத எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தரை எங்களுக்கு ஒரு விஷயாக மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே எங்களுக்கு மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்க தேசத்துல நீர் வாக்கு பண்ணின அந்த எழுப்புதலானது ஆண்டவரே சீக்கிரத்துல ஆண்டவரே அது வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே சிந்தப்பட்ட ரத்தத்தை கர்த்தரை நினைவு கூறும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் எங்க தேசத்துல ஆண்டவரே சீக்கிரமா வரணும் ஆண்டவரே. அதற்கண்டு கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. நீர் ஆயத்தப்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்மால முன்குறிக்கப்பட்ட எழுப்புதல் தாமதம் இல்லாதபடிக்கு, தடை இல்லாதபடிக்கு, ஏற்ற வேலை இல்ல அந்த எழுப்புதல் வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பட்டணத்தை கர்த்தர் நினைவு கூறுவீராக. இந்த எழுப்புதலுக்கு வாக்கு பண்ணினீங்களே, இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களுக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தமானது சீக்கிரத்துல இந்த எழுப்புதலை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனே நீங்க அப்படி செய்ய போற இந்த தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தேவனே, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனே, உமக்கே மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. எங்க பட்டணத்துக்கு நீர் எழுப்புதலை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த தடைகள் நீங்கும்படிக்காக ஆவியில ஒரு வைராக்கியத்தை சால்வையாய் அணிந்திருக்கிற தேவனுடைய நாமத்தினாலே எல்லாரும் வைராக்கியத்தோடு இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சபைகளை பலிபீடத்தை தீட்டுப்படுத்துகிற கள்ள ஊழியர்களுடைய நாவுகள் கட்டப்படும்படிக்கு, அப்படி கிரிகள் அழிக்கப்படும்படிக்கு, அவர்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படும்படிக்கு இப்பொழுது வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சகோதரியோடு இணைந்து எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமான தேவனே, உடைய ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல வரும் என்று சொன்ன எழுப்புதலை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அதற்காக விண்ணப்பம் செய்ய வைத்த தேவன், இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் கிருபையினால எங்கள் ஜெபத்தை கேட்டீரே. இதோ உம்முடைய தேசத்துல ஆண்டவரே உம்முடைய தேவ ஊழியர்களுக்கென்று ஆண்டவரே உம்முடைய திருச்சபைக்கென்று உம்முடைய எழுப்புதலுக்கென்று கர்த்தருடைய பக்தி வைராகியமானது. இதோ தீமே ரேகே தூனா ஹந்தரி வ லவ்சி மெரே கபூதுரமல் லவ்சி கரோனா. ஆவி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவாகிய ரத்தத்தை நாங்கள் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் பட்டயத்தை இஸ்லாம் தரபல் பஜி கரோ தரபல் இஸிகரோ இயேசுவின் நாமம் என்ற பட்டயத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் இப்பொழுது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவரே எங்கள் தேவ ஜனத்திற்கு எழுப்புதலுக்கு விரோதமாக போராடின பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக இதோ வருகிறோம். இயேசுவின் ரத்தத்திலே திருச்சபையின் பலிபீடங்களை தீட்டு பண்ணும்படிக்கு போராடின பொல்லாத கள்ள ஆவிகளின் கிரியைகள், கள்ள ஆராதனையின் கிரியைகள், கள்ள வார்த்தைகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது முடக்கப்பட்டு போவதாக. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின எழுப்புதலானது வரக்கூடாதபடிக்கும், தாமதம் பண்ணும்படிக்கும், தடை செய்யும்படிக்கும் போராடுகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது முடக்கப்பட்டு போவதாக. அதன் கிரியைகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அது கால்களின் கிரியைகள் கட்டப்பட்டு போவதாக. திருச்சபைகளிலே வெடிப்புள்ள தொட்டி உண்டாகும்படிக்காக போராடுகிற, பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது கடிந்து கொள்ளப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியினாலே அது கடிந்து கொள்ளப்படுவதாக. தேவனுடைய ஊழியர்களுக்கு பின்புலத்திலே இருந்து போராடுகிற பொல்லாத ஆவிகளின் பலவீனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது முடக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய பந்திக்கு விரோதமாக, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாக போராடுகிற பலவீனத்தின் ஆவிகளின் கிரியைகள், அதன் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது சிறைப்படுத்தப்பட்டு போவதாக. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு திருச்சபையின் மேலும் தேவ ஜனங்கள் மேலும் வைத்து தேவனுடைய பரிசுத்த பாதுகாப்புக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எழுப்புதலானது வரும்படிக்கு கர்த்தருக்கு வழிகள் திருச்சபைகளுக்குள்ளும் தேவன் ஜனத்திற்குள்ளும் ஆயத்தப்படுத்தப்படுவதாக. கர்த்தருக்கு வழிகள் ஆயத்தமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எழுப்புதல் எல்லைகளை நாங்கள் தேவ பாதுகாப்புக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பட்டயத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கும்படிக்கு எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினால பெரிய காரியத்தை செய்து உங்க நாமத்தை எங்க தேசத்துல மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க பட்டணத்துல ஒரு விடுதலையை கட்டளையிட்டதற்காக ஆண்டவரே எங்க பட்டணத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். கள்ள வேலையாட்களை துரத்தப்பட்டதற்காக, கள்ள வேலையாட்கள் அவருடைய நாவுகள் கட்டப்பட்டதற்காக, அவருடைய கிரியைகள் முடக்கப்பட்டதற்காக தேவனுடைய நாமத்துக்கு நாங்க மகிமை ஏறெடுக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் ஜெபித்த ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் வல்லமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக. ஆண்டவரே எழுப்புதலுக்கு ஆண்டவரே தேசம் ஆயத்தப்படும்படிக்கு எங்களுக்குள்ள அந்த பாரம் பெருகுவதாக. ஆண்டவரே ஒரு ஜெப வல்லமை ஆண்டவரே எழுப்புதலுக்காக பரிந்து பேசும்படி, எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படிக்கு ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு ஜெப வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே எழுப்புதலுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. உடைய கரங்கள்ல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நல்ல ஒரு ஆராதனை பகுதிக்குள்ளே நாம் கடந்து சென்றோம். கர்த்தருடைய பாதத்திலே அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை ஜெபத்திலே நம்மை நடத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் எல்லாரும் ஒருமனமாய் கூடி வந்து நாம் துதிக்கவும் ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கவும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆராதனை என்பது ஒரு ஊழியம் அல்ல. ஆராதனை என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடமைகளில் ஒன்று. கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஆராதனையை குறித்து நான் சும்மா ஒரு 2 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம நேர செய்திக்குள்ளே நம்ம கடந்து போயிடலாம். தேவன் விரும்புகிற ஆராதனை அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தா, ஆராதனை என்பது நம்ம தேவனுக்கு செலுத்துகிற பலியாக இருக்கிறது. ஆண்டவர் எந்த பலியை அங்கீகரிப்பார்னு சொன்னால், எந்த பலி ஜீவன் உடையதாக இருக்கிறதோ அந்த பலியை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். பாருங்க, காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை, அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறார்னு சொன்னால், ஆபேலுடைய காணிக்கையிலே ஜீவன் இருந்தது. அது மாதிரி தான் நம்ம செலுத்தக்கூடிய ஆராதனை என்பது கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பலி, அது ஒரு காணிக்கை. அப்போ அந்த பலியில் ஜீவன் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஜீவனுள்ள ஆராதனையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஜீவனோட அந்த ஆராதனை நம்ம செலுத்தணும்னா நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்னா தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆராதனைக்கு இப்படிப்பட்ட நிறைய அம்சங்கள்லாம் நமக்கு வேதத்திலே நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. சரி, வாங்க நம்ம இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நான் எடுத்திருக்கிற வேத பகுதி பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை நம்ம இந்த நேரத்திலே நம்ம வாசித்து பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தனை. நம்ம இந்த நாளில் நம்ம அதை தான் மையமாக கொண்டு நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை. அந்த கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய மறைப்பொருள்களை, ரகசியங்களை நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, சிந்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தை தியானித்து பார்த்தா எக்குத்தப்பான சிந்தனைகள் வேதத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. பொல்லாத சிந்தனை, மாம்ச சிந்தனை, அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள், அக்கிரமமான சிந்தனை, பாவ சிந்தனை, அந்த மாதிரி நிறைய சிந்தனைகளை குறித்து வேதத்தில் இருக்குது. ஒரு புத்தகமே நம்ம எழுதலாம். அதை குறித்து நிறைய எபிசோடு நம்ம பேசிடலாம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சிந்தனையை குறித்து இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம இந்த நாளில் ரொம்ப பிரதானமாக தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை. வாங்க இப்பொழுது நம்ம கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து பவுல் சொன்ன காரியங்களை ஒரு முறை வாசித்து நம்ம தியானத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். நீங்கள் எல்லாரும் வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பணும். கண்டிப்பான முறையில் நான் சொல்லக்கூடிய வசனங்களை வாசிக்கணும். வசனத்தை பார்க்க பார்க்க, வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை படிக்க படிக்க, அந்த வசனம் நம்மோடு கூட சம்பாஷிக்கிறதை, அந்த வசனம் நம்மோடு பேசுகிறதை நம்மால் உணர முடியும். வசனத்தை மேலோட்டமாக படிக்கிறது என்பது வேற, வசனத்தை கூர்ந்து கவனிப்பது என்பது வேற. ஒரு ஆரோக்கியமான தியானம் எங்கே வருதுன்னு சொன்னால், வசனத்தை படிச்சுட்டு போகிறதுல இல்லை, வசனத்தை உற்று கவனிக்கிறதுல தான் என்ன செய்யுதுன்னா இருக்குது. பாருங்க, ஒரு வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு பிரசங்கியார் ஒரு சபையின் ஆராதனைக்கு பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த பிரசங்க நேரத்தில் அவர் சில வசனங்களை சொல்லி பிரசங்கத்தை துவக்குகிறார். அப்போ அந்த சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பைபிளை திருப்பி பார்த்து அந்த வசனத்தை அவங்க படிக்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க. அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரே ஒரு
தாயார் மாத்திரம் அந்த பிரசங்கியாரை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய பைபிளை திருப்பவும் இல்லை, வசனத்தை படிக்கவும் இல்லை. இவர் ஒரு 2 வசனம் தாண்டி 3ஆம் வசனம் வரும் பொழுது இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. உடனே பிரசங்கத்தை நிறுத்தி அந்த அம்மாவை பார்த்து கேட்டார், ஏம்மா, உங்கள் சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வசனத்தை திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னையவே எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு அந்த வசனம் புரியும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, அந்த தாயார் சொன்னாங்க, ஐயா, இந்த ஜனங்க எல்லாருக்குமே உங்கள் மேலே விசுவாசம் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற வசனம் அந்த இடத்துல தான் இருக்குதா இல்லையா என்றதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு பைபிளை படித்து பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் உங்கள் மேலே நல்ல விசுவாசம் வச்சுருக்கிறேன். நீங்கள் சொல்கிற வசனம் கண்டிப்பாக பைபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். இது ஒரு வேடிக்கையான ஒரு சின்ன ஒரு கதை தான். ஆனால் இந்த மாதிரி பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னு சொன்னால் வசனத்தை நம்ம கவனிக்காமல் நம்ம போயிடுறோம். ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது வசனத்தை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் பேசுகிற காரியம் குறைவு. இதை தாண்டி அந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போதே மேலதிகமான நிறைய காரியங்களை ஆவியானவர் உங்கள் கூட அந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுவார். அதனால தான் பிரசங்கிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம வசனத்தை நம்ம கவனிக்கணும். சரி, வாங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை ஒரு முறை நம்ம வாசித்து விடலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாருங்க, பவுல் பிலிப்பு சபைக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறார். ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நம்ம தரித்து கொள்ளணுமா. இதே வசனத்துக்கு இணையாக 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சிந்தை, அந்த கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி பேதுரு சொல்றாரு. இப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்பதாக வேதத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய சிந்தை அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சிந்தையை நம்முடைய சிந்தையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். பேதுரு சொல்றாரு, அந்த சிந்தையை ஒரு ஆயுதத்தை போல நீங்க தரித்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றார். அப்ப கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன? அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஏன் அதை தரித்து கொள்ள வேண்டும்? அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நம்முடைய சிந்தையாக நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அதுதான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போகிறோம். இப்போ இந்த வசனத்துல பாருங்க, ஒரு திறவுகோல் பவுல் சொல்லியிருக்கிறார். அது என்ன திறவுகோல்னா, கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை என்ன என்பதை நம்ம வேதத்தின் பல இடங்கள்ல நம்ம ஆராய்ந்து பார்த்தா அதை குறித்து அநேக ஆழமான ரகசியங்கள் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. 1 2 அல்ல, நிறைய காரியங்கள் கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை என்பதை வேதத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாளில நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா, ஒரு 4 சிந்தனையை மாத்திரம் அதில் குறிப்பாக தேர்வு செய்து அதை இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். இந்த தியானம் எதற்காகன்னு சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அந்த 5ஆம் வசனத்தை ஒரு முறை மறுபடியும் கவனிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, இந்த சிந்தனையை நம்ம கவனிக்கணும், இந்த சிந்தனையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், இந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சிந்தை நமக்குள்ள தானா வருவது இல்லை, நாம் அந்த சிந்தையை ஆராய்ந்து தியானித்து
அதை நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வேதத்தை கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமா, அந்த சிந்தையை பத்தி தான் நம்ம இந்த நாள்ல என்ன செய்ய போறோம்னா நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். பாருங்க, முதல் காரியம் 4 விதமான சிந்தனையில நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற முதல் சிந்தனை என்னன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற சிந்தை. இதை குறித்து பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21, 22 நான் வாசிக்கிறேன். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல பவுல் யாரை குறித்து பேசுறாருன்னு சொன்னா, மற்ற எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடினார்கள். ஆனால் தீமோத்தேயுவோ மற்ற காரியங்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடாம கிறிஸ்து இயேசுவுக்குரிய காரியங்களை தேடி தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவர் ஊழியம் செய்கிறார் என்பதாக இந்த வேத வசனத்திலே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்ம கவனிக்கிற முதல் சிந்தனை என்னன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற சிந்தனை. பாருங்க, பிதாவானவருடைய சிந்தையை குமாரன் அறிந்து அவர் அந்த சிந்தையை தன்னுடைய சிந்தையாக ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இந்த சிந்தை என்று கிறிஸ்து இயேசுவுக்குரிய காரியங்களை தேடுகிற சிந்தை அப்படின்னா என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு மன விருப்பம் இருக்கும் பாருங்க, கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கும் பாருங்க. அந்த விருப்பம் என்னதென்பதை ஆராய்ந்து அதை தேடி அதை கவனித்து அதை நம்ம நிறைவேற்றுவது, அதான் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற ஒரு சிந்தை. பாருங்க, ஆண்டவர் கூட ஒரு இடத்துல யோவான் புஸ்தகத்துல சொல்றாரு, பிதா காண்பிப்பது எதுவோ அதையே அல்லாமல் தாமாக அவர் ஒன்றையும் செய்வது இல்லை. குமாரன் ஒருபோதும் அவர் தானாக ஒன்றும் செய்ய மாட்டார். பிதா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அதை செய்தார். அதான் அந்த கிறிஸ்து இயேசுவுக்குரிய காரியங்களை தேடுகிற ஒரு சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்னன்னா, தனக்கானவைகளை தேடுகிறதை பார்க்கிலும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடி அதை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டுமா? அந்த சிந்தை நமக்கு ஏன் அவசியம் அப்படிங்கிறதை குறித்து நமக்கு வேதத்திலே நமக்கு ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த நம்ம வாசித்த 22வது வசனத்துல பாருங்களேன், இந்த கிறிஸ்து இயேசுவுக்குரிய சிந்தை எனக்குள்ள என்ன கொண்டு வருதுன்னு பாருங்க. ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதைப் போல என்னுடைய உறவை பலப்படுத்துகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற மனுஷனுடைய இருதயம் என்ன ஆகும்னு சொன்னா, கர்த்தரோடு அவங்க ரொம்ப பொருத்தமாயிடுறாங்க, ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கத்துக்கு வந்துடுறாங்க. ஆண்டவரோடு கூட ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற ஒரு ஆழமான ஒரு உறவுக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க கடந்து வர்றாங்க. தீமோத்தேயு கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடினதுனால அவருடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்குன்னா, ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல அவருடைய ஊழியமானது இருந்ததாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதை போல நம்முடைய அந்த உறவை என்ன செய்யுதுன்னா அது மாற்றுகிறது. அப்ப இப்படிப்பட்ட சிந்தையை நம்ம தரித்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் நம் மேல பிரியமா இருப்பார். ஆண்டுடைய பிரியத்தை நீங்க சம்பாதிக்கணும்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமா நீங்க நடக்கணும்னு சொன்னா, நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற சிந்தை இருக்க வேண்டுமா? தானியேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தார். அதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு உரியவைகளை அவர் தேடினார். அவருக்கு அந்த கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறார். கர்த்தருக்குரிய காரியத்தின் மேலே கவனம் செலுத்தினார், அதற்கு கனம் பண்ணினார். அதனால தான்
தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவராக அங்கே காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரியத்தை நம்ம சம்பாதிக்கணும்னு சொன்னா நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு தகப்பன் பிள்ளை என்கிற ஒரு உறவு ஏற்படணும். அந்த உறவு வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை பிரதானமாய் தேட வேண்டும். அந்த காரியத்துக்கு முதன்மை கொடுக்கணும், அந்த காரியத்துக்கு கனம் செலுத்தணும். கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடுகிறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தினா கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே கடந்து வரும். ஆண்டவருக்கு நம்ம சமீபமாக மாறிடுவோம். நீங்கள் கர்த்தருக்கு சமீபமாக நீங்கள் வரணும்னு சொன்னால் இந்த எளிமையான இந்த காரியத்தை நீங்கள் கை கொண்டு பாருங்கள். கர்த்தருக்கு ரொம்ப சமீபத்தில் நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்கு எது பிரியமோ அதை தேடுறோம். பார்த்தீங்களா? அந்த தேடுதல் என்னை கிறிஸ்துவின் அண்டையிலே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே என்னை என்ன செய்யுதுன்னா என்னை கொண்டு வருகிறது. பாருங்க, இதற்கு ஒப்புமையா ஒரு ஓமையை கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்தை பாருங்க, நிறைய காரியங்கள் அதிலே நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். மூத்த குமாரன் சொல்றாரு, நான் போக மாட்டேன் அப்படி சொல்றாரு. ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான், என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு நீ போப்பா, போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வாப்பான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை. இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறார்னா, இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். செய்கிறோம் என்று சொல்வதில் அல்ல, நம்ம செய்வதில் இருக்கிறது. பாருங்க, அந்த மூத்த குமாரனுக்கு ஒரு மனஸ்தாபம் உண்டானது. என்ன மனஸ்தாபம்? என் தகப்பன் என்னிடத்துல சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றாம இருக்கிறேனே என்கிற ஒரு மனஸ்தாபம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன் தகப்பனுடைய இருதயத்தை அவர் நேசிக்கிறார், தன் தகப்பனை நேசிக்கிறார், தன் மேலே இருக்கிற அந்த பட்சமான அன்பை அவர் நேசிக்கிறார், தகப்பனுக்கு பிரியமாய் நடக்க விரும்பினார். அதனால தான் அந்த இடத்துல 29வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு தேவையா இருக்கிறது. எப்படி பிதாவினுடைய விருப்பத்தை குமாரன் நிறைவேற்றினாரோ அதே மாதிரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுவதில் நீங்கள் முனைப்பு காட்டணும், நீங்கள் கவனம் செலுத்தணும், அதை அதிகமாக கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எளிமையான காரியம் சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எதை தேடுறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா அல்லது நாளைய தினத்தை குறித்து நம்ம தேடுறோமா? இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடணும், அந்த சிந்தையை நம்ம தரித்து கொண்டு நம்ம தேடுதல் நமக்குள்ள ஆரம்பித்தா, நம்ம அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம எதை தேடணும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே, உங்கள் விருப்பம் என்ன? எனக்கு அந்த விருப்பத்தை எனக்கு கொடுங்க. உங்கள் விருப்பத்தின்படி நான் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்கள் விருப்பத்தின்படி நான் செயல்பட விரும்புகிறேன். என்னுடைய சிந்தை அல்ல, தனக்கான சிந்தை அல்ல, எனக்கு உண்டான விருப்பம் அல்ல, உங்கள் விருப்பம் என்ன ஆண்டவரே? அந்த விருப்பத்தை எனக்கு சொல்லுங்கப்பா, அந்த விருப்பத்தை நான் செய்கிறேன். அப்படி தேடுகிற ஒரு சிந்தை நமக்குள்ளே வந்தால் கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து நீங்கள் எதை தேடணும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிங்க, இந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் நடக்கும். இந்த சிந்தையினுடைய மைய பொருள் எங்கே இருக்குன்னா, கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? மாற ஆரம்பித்துருவீங்க. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் தெரியுமா? நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காத பல காரியங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருப்பார். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்குரியவைகளை தேடுறீங்கல்ல, அதனால உங்களுக்குரிய காரியத்தை அவர் தேடி அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்னா, நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க, கேளாத
அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. சாலமோன் தேவனிடத்துல ஜெபிக்கிறார். அவருடைய அந்த ஜெபம் பாருங்க, தேவனுக்குரிய காரியத்தை தேடுகிற சிந்தையோட ஜெபிச்சார். என்ன ஜெபம் பண்ணார்னா, இந்த ஜனங்களை நான் நடத்துவதற்கு என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தாரா? கொடுத்தார். கொடுக்கும்போது ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார். என்னன்னா, நீ கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன் சொன்னாரா? அதுதான் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற பிரியத்தின் அடையாளமா இருக்குது. நீங்க ஜெபமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ணாமே அற்புதம் நடந்திருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம கர்த்தருக்குரியவைகளை தேட ஆரம்பிக்கும் போது நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். ஆமா, கண்டிப்பா அதை கர்த்தர் நமக்கு செய்து கொடுப்பார். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சிந்தை என்னன்னு சொன்னா, பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இந்த சிந்தை லாபமானதை நஷ்டம் என்று எண்ணுகிற சிந்தை. லாபமானது நம்ம நஷ்டமாக எண்ணுறது. ஏன் லாபமானதை நஷ்டமாக நம்ம எண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை கவனித்து பாருங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டமா கருதுறேன். யாருக்காக கருதுறேன்? கிறிஸ்து இயேசுவுக்காக கருதுகிறேன். ஏன் லாபமானதை நான் நஷ்டமா கருதுறேன்னு சொன்னா, நான் சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு லாபமா இருக்கிறத நான் நஷ்டமா கருதுகிறது எதற்காகன்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை நான் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் நமக்கு லாபமா இருக்கும். ஆனா அந்த லாபத்தை, அந்த லாபமான காரியத்தை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்ம நஷ்டம் என்று நம்ம எப்போ நம்ம நினைக்கிறோமோ, குப்பையா எப்போ நம்ம நினைக்கிறோமோ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு என்ன செய்யணும்னா நமக்கு உண்டாகும். எதெல்லாம் லாபம்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். பாவ சந்தோஷம், அது நமக்கு ஒரு லாபம். நம்ம மனம் விரும்புகிறபடி வாழுகிற வாழ்க்கை, அது ஒரு லாபம். இந்த உலகத்தின் மேல ஒரு சிநேகம், அது நமக்கு லாபம். கண்களுக்கு இச்சையை நம்ம விரும்புவது, அது லாபம் தான். ஆனா இப்படிப்பட்ட லாபமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நஷ்டமா நம்ம நினைச்சு, அவைகளை குப்பையா நம்ம எண்ணி, நம்ம கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையை தேடினா ஆண்டவரை நம்ம இன்னும் அதிகமா என்ன செய்ய முடியும்னா அறிந்து கொள்ள முடியும். பவுல் அதை தான் சொல்றார். இந்த சிந்தை எனக்கு இருக்குதுன்னு சொன்னா, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை இன்னும் அடைய விரும்புகிறேன். நான் நல்லா படுத்து தூங்குறது எனக்கு சந்தோஷம்தான். நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். நான் கமாலியலுடைய பாதத்தில் அருகிலே உட்கார்ந்து படித்த ஆளு. எனக்கு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு, அது எனக்கு லாபம் தான். ஆனால் அது எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக நான் கருதுறேன், குப்பையா என்றேன். ஏன்னு சொன்னால், கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு தேவை பாருங்களேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை நமக்குள்ள உண்டாகணுமா? அந்த அறிவின் மேன்மையை நம்ம அடையணும்னு சொன்னால், எது நமக்கு லாபமாய் தோன்றுதோ அதை நம்ம இழக்கணும். கிறிஸ்துவுக்காக அந்த மேன்மையை அடைந்து கொள்வதற்காக நம்ம இழக்கணும். நேரத்தை விலைக்கரையமாக கொடுக்கணும். ஆண்டுடைய பாதத்தில் விலைக்கரையும் செலுத்தி நம்ம காத்திருக்கணும். அந்த அறிகிற அறிவின் மேன்மை எப்போ அந்த மேன்மை நமக்கு வருது? எது நமக்கு லாபமாக தோன்றுதோ அந்த லாபத்தை நம்ம இழக்கணுமா? அதை நஷ்டம் என்று கருதணுமா? குப்பையா நம்ம எண்ணணும்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்போ முதல் காரியம், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு உண்டாகுது. அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை நமக்குள்ள உண்டாகும் போது இன்னொரு காரியம் உண்டாகுது. அதாவது லாபமானதை நம்ம நஷ்டமா கருதி குப்பையை நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி நம்ம நினைச்சு அப்படி சில காரியங்களை கர்த்தருக்காக நம்ம இழந்து விடும் பொழுது, பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி சில காரியங்களை இழந்து விடும்போது, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்காக சில விஷயங்களை இழந்து விடும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக மன உத்தமமாய் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது சில விஷயங்களை நம்ம இழந்துதான் ஆகணும்.
கர்த்தருக்கு உத்தமமா நம்ம நடக்கணும்னா நம்ம இழக்காம உத்தமமா நம்ம நடக்க முடியாது. நம்ம சில விஷயங்களை இழக்காம தேவனுக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடக்க முடியாது. அப்படி நம்ம இழக்கும் போது, நமக்கு லாபமாய் தோன்றினதை நம்ம இழக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கு இருக்கு பாருங்களேன், அந்த இலக்கை நோக்கி போயிடுவோம்மா. இவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். வலது பக்கம் இடது பக்கம் கொஞ்சம் கூட நம்ம சாயாம எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க இலக்கை நோக்கி நான் நான் என்ன செய்வேன்னா நான் கடந்து போவேன். எந்த சிந்தனை? லாபமானதை கிறிஸ்து இயேசுவின் அறிவின் மேன்மை அடைவதற்காக நஷ்டமென்று விடுகிற சிந்தனை. பாருங்களேன், பவுல் அதை சொல்றார். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். பார்த்தீங்களா? எதற்காக இந்த சிந்தையை நம்ம தரித்து கொள்ளணுமா? இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள ஏன் இருக்கணுமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடணும். இந்த சிந்தை ஏன் எனக்கு தேவை? இந்த சிந்தை ஏன் நமக்கு தேவைன்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இருக்கு பாருங்க, இந்த பரம அழைப்பு, அது ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தினுடைய முடிவுல நமக்கு ஒரு பந்தய பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை நம்ம போய் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம சில விஷயங்களை இழந்து, சில விஷயங்களை நஷ்டமாய் எண்ணி, சில காரியங்களை குப்பையாய் கருதி, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். 16வது வசனத்துல பாருங்க, ஆகிலும் நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தையை பவுல் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் கர்த்தர் நியமித்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாம அவர்கள் வழிமாறி போவதற்கு, அவர்கள் திசை மாறி போவதற்கு, பின்மாற்றம் அடைவதற்கு, இந்த பாதையில என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லி பாதையை அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? தங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை இழக்க முடியல. பாருங்க, இந்த உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் பிசாசுக்குள்ள இருக்குதுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பணத்தின் மேல ஆசை, ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை, இந்த உலகத்தின் மோகம், உலகத்தின் ஆசை, உலகத்தின் மேல இச்சை நமக்குள்ள உண்டானா அது நமக்கு லாபமாய் தெரிந்தா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம இழந்து நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த இலக்கு இருக்கு பாருங்க, அந்த இலக்கை நம்ம இழந்துருவோமா? பிரியமானவர்களே, நீங்க ஒரு பெரிய மேன்மையான அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். பந்தயத்துல ஓடுறவங்க முதல்ல ஜெயிச்சவங்களுக்கு தான் பந்தய பொருள் கொடுப்பாங்க. ஆனா பரலோக ராஜ்யம் நமக்கு நியமித்திருக்கிற இந்த பந்தய சாலையில யார் முழுமையா ஓடி முடிக்கிறாங்களோ எல்லாருக்கும் பந்தய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை. அந்த பந்தய பொருளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு லாபமா இருக்கும். அதை கிறிஸ்துவுக்காக நம்ம இழக்க வேண்டும். அப்ப நம்ம ரெண்டாவது எந்த சிந்தையை நம்ம பார்க்கிறோம்? லாபமானதை நஷ்டமென்று கருதுகிற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கணுமா? மூன்றாவது ஒரு சிந்தனை, இந்த சிந்தையை குறித்து மறுபடியும் நம்ம முன்னாடி வாசித்த பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், அங்கே ஒரு சிந்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மூன்றாவது ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னா, தாழ்மையின் சிந்தனை நமக்கு வேண்டும். பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தை? தாழ்மையின் சிந்தை. பாருங்க, அவர் அடிமை அல்ல, ஆனா அடிமையின் ரூபத்தை அவர் தரித்து கொள்ளுகிறார். அவர் தேவன்,
அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். தேவனுக்கு சமமாய் இருக்கிறத ஒரு கொள்ளையாடின பொருளை போல அவர் அதை கருதாம அதை இழந்து அதை துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி, ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப வெறுமையா இருக்கிறதுன்றது வேற. ஆனா எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா வாழ்வது என்பது வேற. ஆண்டவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றின் மேலேயும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆனா அந்த பூமிக்கு அவர் வரும்போது பாருங்களேன், தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லா அதிகாரங்களையும் எல்லா கர்த்தத்துவங்களையும் எல்லா ஆளுமைகளையும் வல்லமைகளையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபம் போல சிலுவையில் அவர் தொங்கும்போது எப்படி தொங்கினாரு? நமக்காக சாபமானார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்தாராம். தாழ்மையின் சிந்தை. அப்ப நமக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது சிந்தனை என்ன தெரியுமா? தாழ்மையின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இந்த தாழ்மையின் சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப வரும்னு சொன்னா, யார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தாழ்மையின் சிந்தை உண்டாகும். அந்த 8வது வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு வாசிச்சு பாருங்களேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அந்த தாழ்மையின் சிந்தைய கிறிஸ்து எப்படி தரித்து கொண்டார்னா, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி அந்த தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டார். அந்த தாழ்மையின் சிந்தையினாலே அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நம்ம வேதத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம வாசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தாழ்மையின் சிந்தை நமக்கு என்ன செய்யணும்னா நமக்கு இருக்க வேண்டும். அந்த சிந்தையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். பாருங்க, 2 உதாரணம் நான் சொல்றேன். 2 மனிதர்களை நான் உதாரணமா சொல்றேன். ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அவர் இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ள சாமுவேல் என்கிற ஒரு சிறுவன் இருக்கிறார். ஏலி ஒரு ஊழியக்காரர், சாமுவேல் ஒரு சின்ன பையன். ஆனா 2 பேர்ல சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு, ஏலி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார். அதுதான் தாழ்மை. நமக்கு தாழ்மையின் சிந்தை எப்போ வரும்னு சொன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் பாருங்க. அப்ப நமக்குள்ள இந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ள உண்டாகுமா? அப்ப நமக்குள்ள இந்த தாழ்மை சிந்தை வரணும்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களா நம்ம மாறணும். ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சாமுவேல் சொன்னார்ல, கர்த்தாவே சொல்லும், இதோ அடியேன் நான் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அப்படின்னு சொல்லல, கர்த்தாவே சொல்லும் கேட்டால் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லல, கர்த்தாவே சொல்லும் இதோ நான் அடியேன். பாருங்க, அந்த வார்த்தை எதை நமக்கு காட்டுதுன்னா தாழ்மை. தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த தாழ்மையின் சிந்தை வரும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமான காரியம் நடக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதை குறித்து 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை தான் நம்ம வாசிக்க போறோம். ஒன்று, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 18வது அதிகாரம் அதே லூக்கால 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவன், இந்த தாழ்மையின் சிந்தையை நம்ம தரித்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த பிலிப்பியர் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது கூட குமாரன் சிலுவை பரியந்த தன்னை தாழ்த்தினார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? பிதாவானவர் எல்லாவற்றிற்கு மேலாக குமாரனை உயர்த்தினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒரு தாழ்மையின் சிந்தை நமக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில படிப்படியா நீங்க உயர ஆரம்பிப்பீங்க. நீங்க உயரணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் உங்களுக்கு எளிமையான காரியம் சொல்றேன். ஆண்டுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி பாருங்க. தாழ்மையின் சிந்தையை நீங்க தரித்து கொள்ளுங்க. இந்த சிந்தனை உங்களை உயர்த்தும். ஆண்டு சொல்றாரு, அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த சிந்தை நமக்குள்ள உண்டாகும் போது இன்னொரு காரியம் என்ன அப்படிங்கிறத 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து
2வது வசனம் வரைக்கும் பாருங்க. அந்த வசனத்துல இந்த தாழ்மையின் சிந்தை, முதல் காரியம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். 2வது இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன். குடிகாரனுக்கு குடிகாரனை போல மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு தப்பான வியாக்கியானம் சொல்லக்கூடாது. நான் பலவீனனுக்கு பலவீனனை போல ஆனேன், நான் எல்லாருக்கும் எல்லாமுமாய் நான் மாறினேன் அப்படின்னா தாழ்மையின் சிந்தையை நான் தரித்து கொண்டேன் என்பது அர்த்தம். இந்த வசனத்தினுடைய முடிவு பாருங்களேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சிலர் இந்த வசனத்தை தப்பா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லாமுமா மாறணுமா, அதனால குடிக்கிறவனுக்கு குடிகாரனை போல மாறுங்க, வெறிக்கிறவனுக்கு அந்த வெறித்தன்மையோட மாறிக்கங்கன்னு இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தாழ்மையின் சிந்தையை நான் தரித்திருக்கிறேன். நான் அடிமை அல்ல. ஆனா ஏன் இந்த தாழ்மையின் சிந்தையை நான் தரித்து கொள்றேன்னா, நான் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்தும்படி. நம்ம கர்த்தருக்குள்ள மற்றவங்களை நடத்தணும்னு சொன்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? அந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ள வேணுமா? பவுல் அதான் சொல்றார், நான் எல்லாருக்கும் எல்லாமுமாய் மாறினேன். அந்த தாழ்மையின் சிந்தை என்ன நடந்துச்சு பாருங்க. அநேகரை கர்த்தருக்குள்ளே அவர் ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார். முதல் காரியம் பார்த்தோம், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? இந்த தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ளும் போது உங்களை உயர்த்துவார். நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்தின் நடுவுல நீங்க ரொம்ப சிறுமைப்பட்டதை போல நீங்க உணர்றீங்களா? ஆண்டுக்கு முன்னாடி தாழ்மைப்படுத்தி பாருங்க. தாழ்மையின் சிந்தையை நீங்க தரித்து கொள்ளுங்க. ஆண்டுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை படிப்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உயர்வை கொடுப்பார். உங்களுடைய இந்த பூமிக்குரிய காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்னா அப்படிப்பட்ட உயர்வை கண்டிப்பாய் தருவார். ஆண்டவர் சொன்னார்ல, கண்டிப்பா செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப 3 காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். இந்த தாழ்மையின் சிந்தையில நான் இன்னும் ஒரு காரியம் சொல்லணும். 3வது காரியம் என்னன்னா, இந்த சிந்தைய நம்ம தரித்து கொள்ளும்போது நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அதற்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளும்படி நம்மை மாற்றுமா. இவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரமாய் நான் நடப்பதற்கு எனக்கு என்ன தேவைன்னா, பிரதர் கர்த்தரை நீ அழைச்சிருக்கிறாங்க, அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமா நடக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, தாழ்மை சிந்தையை நீங்க தரித்து கொண்டீங்கன்னா அந்த அழைப்புக்கு பாத்திரமா நீங்க நடந்துருவீங்க. அநேகர் அழைக்கப்பட்டிருந்தோம் தாழ்மையின் சிந்தையை தரிக்காம போறதுனால என்ன நடக்கு தெரியுமா? அந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரமா இல்லாம போயிடுறாங்க. பாருங்க, சவுல் ராஜா தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ளலை. அந்த வார்த்தைக்கு இட்டுக்கட்டி பல காரியங்களை இட்டுக்கட்டி வெவ்வேறு விளக்கங்களை அவர் சொன்னா கூட முடிவு பரியந்தம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். அந்த சிந்தனை சவுலுக்குள்ள இல்லாமல் போனதுனால என்ன நடந்துச்சு பாருங்க. ராஜாவாய் இராதபடிக்கு அவர் தள்ளப்படுகிறார். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அழைப்புல நம்ம பாத்திரவான்களா நம்ம நடக்கணும்னு சொன்னா தாழ்மையின் சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும்னா நமக்கு வரணும். அதை குறித்து வசனம் இருக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2வது வசனம், 3வது வசனம். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த பகுதியில நிறைய காரியங்களை பவுல் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒன்றை நம்ம கவனிக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடப்பதற்கு நமக்கு என்ன தேவையா? மிகுந்த மனத்தாழ்மை. அதான் அந்த தாழ்மையின் சிந்தனை. அந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ள உண்டாகும் போது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரமுள்ளவர்களாய் நம்ம மாறுகிறோம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? 3 சிந்தனையை குறித்து நம்ம பார்த்துட்டோம். கடைசியா ஒரே ஒரு சிந்தை.
நான் இப்போ சொல்றது ரொம்ப கம்மி தான். 4 சிந்தை மட்டும்தான் இருக்கான இல்லை, நிறைய சிந்தை இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம குறிப்பாக 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்ம தரித்து கொள்ள வேண்டிய 4வது சிந்தனை என்னன்னு சொன்னா, மன்னிக்கும் சிந்தனை. அதான் கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க, மன்னிக்கும் சிந்தை. லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த மன்னிக்கிற சிந்தை நமக்குள்ள கட்டாயம் நமக்கு இருக்கணும். அதனால என்ன நடக்கும் பாருங்களேன், மன்னிக்கிற சிந்தை நமக்குள்ள வந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் எனக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 3 காரியம் இப்ப நான் சொல்ல போகிறேன். முதல் காரியம், நம்முடைய தப்பிதங்களை கர்த்தர் மன்னிக்கணும்னு சொன்னா நம்ம மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணுமா? அப்ப நம்முடைய தப்பிதங்கள் என்ன செய்யப்படுமா? மன்னிக்கப்படும். வாசிக்கலாம், மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். 15வது வசனத்துல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படாமல் எப்போ போகுது பாருங்க, மற்றவருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்காமல் போகும் பொழுது நம்முடைய தப்பிதங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய மாட்டார்னா மன்னிக்க மாட்டார். நம்ம ஏன் இந்த மன்னிக்கிற சிந்தை நமக்கு வேணும்னா, நம்முடைய தப்பு இருக்கு பாருங்க, நம்முடைய குறைகள் இருக்கு பாருங்க, நம்முடைய குற்றங்கள் இருக்கு பாருங்க, அதை கர்த்தர் நமக்கு மன்னிக்கணும்னா நம்ம மற்றவங்களுடைய தப்பிதங்களை என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். இதற்கு ஒரு ஓமை இருக்குது. மத்தேயு புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. நான் நேரம் கருதி அந்த வசனத்தை நான் வாசிக்கல, ஆனா கண்டிப்பா நீங்க இந்த வசனத்தை வாசிச்சு பார்க்கணும். அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு எஜமானிடத்துல கடன்பட்ட ஒரு வேலைக்காரனை அந்த எஜமான் கூப்பிட்டு, என்னிடத்துல நீ இவ்வளோ கடன் பட்டிருக்கிறப்பா, நான் கணக்கு பார்த்தேன், அந்த கடனெல்லாம் நீ தீர்க்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த வேலைக்காரன் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரே கொடுக்க எனக்கு நிர்வாகம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எஜமான் ஒரு கடினமான ஒரு உத்தரவு கொடுத்தார். என்ன உத்தரவுனா, போய் உன் மனைவியை வித்துரு, உன் பிள்ளையை வித்துரு, கடனை கொண்டாந்து கட்டுன்றார். அப்ப என்ன நடந்துச்சு, அந்த வேலைக்காரன் அந்த எஜமானுடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சுறாரு, எனக்கு இறங்குங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் கடன் எல்லாவற்றையும் நான் தீர்த்து விடுகிறேன். பாருங்க, அந்த எஜமான் மனதுருகுகிற எஜமான். உடனே மனதுருகி கடனை தள்ளி போடல, தள்ளுபடியே பண்ணிட்டார். சரி உன்னுடைய எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன்ப்பா, போ சந்தோஷமா போ, உன் கடன் இனிமே நீ எனக்கு எந்த கடன் நீ திருப்பி கொடுக்க வேணாம், போ சந்தோஷமா போன்னு சொல்லி மனம் இறங்கி எல்லாவற்றையும் தள்ளுபடி செஞ்சு அந்த வேலைக்காரனை அனுப்பிட்டார். வழியில வரானா, வரும்போது இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொரு வேலைக்காரன் அங்க வருகிறான். அவன் இவனை பார்த்த உடனே இவன் போய் அவனுடைய கழுத்தை நெரித்து, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய மூச்சு குழலை பிடிச்சி நெரிச்சு அவனை கஷ்டப்படுத்தி மூச்சு திணறடிச்சு, என் கடனை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்குறான். இவன் எப்படி எஜமான்கிட்ட கெஞ்சினானோ அதே மாதிரி அந்த வேலைக்காரன் இவன்கிட்ட கேட்குறான், ஐயா எனக்கு இப்போ நிர்வாகம் இல்லை, எனக்கு தருணம் கொடுங்க, நான் எப்படியாவது அந்த கடனை அடைச்சிறேன். ஆனால் அந்த வேலைக்காரன் என்ன தெரியுமா செஞ்சான், ஒரு பொல்லாத வேலைக்காரன் அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை அடித்து சிறைச்சாலில் கொண்டு போய் போட்டுட்டானான். இதை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்த வேறொரு வேலைக்காரன் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு எஜமான்கிட்ட போய் சொல்றார், பாருங்க நீங்கள் அவனுக்கு மன்னிச்சிங்க, அவனுடைய வேலைக்காரனை மன்னிக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லி. உடனே கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த 35வது வசனத்தை வாசிச்சு பாருங்க, நான் உனக்கு கொடுத்த எல்லா மன்னிப்பையும் நான் திருப்பி இப்போ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி கடினமாக நடத்தின அந்த வேலைக்காரனை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே அந்த எஜமான அடைக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, மன்னிங்க, உங்களையும் நான் மன்னிப்பேன். இந்த மன்னிக்கிற சிந்தனை இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்யணும், நமக்கு வேணும். 2வது காரியம், இந்த மன்னிக்கிற சிந்தை ஏன் நமக்கு தேவைன்னு சொன்னா, உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா நீங்க மற்றவங்களை மன்னிக்கணும். யார் மேலேயாவது கசப்பு இருக்குதுன்னு சொன்னா கசப்போடு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, அந்த ஜெபம் கேட்கப்படாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னு சொன்னா
நம்ம மற்றவங்களை மன்னிக்கணுமா ஆண்டு சொல்றாரு. பாருங்க, மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். எங்க சொல்றாரு? ஜெபிக்க வரும்போது சொல்றாரு. நீ ஜெபிக்க வரும்போது உனக்கு அடுத்து இருக்கிறான்ல உன்னுடைய சக அந்த மனுஷன், அவன் ஒருவேளை சகோதரனா இருக்கலாம், உனக்கு பிறனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும், அவன் மேல ஏதோ ஒரு குறை இருந்தா அந்த குறையை முதல்ல நீ என்ன செய்ய? மன்னிச்சிரு. பின்பு என் சமூகத்துல ஜெபத்துக்கு வா, நானும் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்பதாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்க, இப்ப ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நமக்கு ஒருத்தர் மேல ஏதோ ஒரு கசப்போ ஒரு கோபமோ இருக்குது. இந்த கோபம் வெளிப்படையா இல்லை, மறைமுகமா இருக்குன்னா ஆண்டவரிடத்துல நம்ம அறிக்கை பண்ணி நம்ம கழுவி பரிசுத்தப்படுத்தி கொள்கிறோம். அதுவே ஒரு மனஸ்தாபமா ஆயிடுச்சு, ஒரு மனக்குறைவே உண்டாயிருச்சு, குடும்பத்துக்குள்ளேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு சபைக்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனக்குறை உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவரிடத்துல போய் உங்க மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு பிரதர் சிஸ்டர், எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, நான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கணும், என் ஜெபத்தை கத்தர் கேட்கணும், அதனால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவங்கள மனப்பூர்வமாக மன்னிச்சிடணும். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா உங்க தப்பிதங்களை கத்தர் மன்னிச்சிருவார். ஒருவேளை நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்களே, அவர் உங்களை மன்னிக்கவே இல்லை பிரதர், அவர் என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு பிரதர், நான் எத்தனை தடவை தான் போய் அவங்ககிட்ட போய் சாரி கேட்கறது அப்படின்னு நீங்க சொன்னா நீங்க அதுக்கு விலகிடுறீங்க. இந்த வசனம் அங்க போயிடும். என்ன ஆகுது? நீ அவனை மன்னிக்கல, அதனால ஓன் தப்பிதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். பாருங்க, மன்னிப்பு ஒரு ஒரு பயங்கர வேல்யூவான ஒரு விஷயம். இந்த மன்னிக்கிற சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணுமா? நமக்கு வரணும். யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேலேயும் வருத்தம் இருக்கக்கூடாது. அதை ஆண்டோடைய சமூகத்தில் அதை விட்டு உங்களை என்ன செய்யுங்க? நம்முடைய தப்புகளை கத்தர் மன்னிக்கும்படி பிறருடைய குறையை நம்ம என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க. மூன்றாவது ஒரு காரியம், மன்னிக்கிற சிந்தை நமக்குள்ள வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்னன்னா, நம்ம செலுத்துகிற காணிக்கை இருக்கு பாருங்க, அந்த பலி இருக்கு பாருங்க, அந்த பலியை கத்தர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா மற்றவங்களை நம்ம மன்னிக்கணுமா? மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில். உன் மேல உன் சகோதரனுக்கு ஏதோ ஒரு மனக்குறை, எங்க காணிக்கை செலுத்த வந்துட்ட, அங்க உனக்கு தோணுதுன்னா அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி, பார்த்தீங்களா, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மூன்றாவது காரியம், நம்முடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கணும்னு சொன்னா நம்முடைய சகோதரன் நிமித்தம் நமக்குள்ள உண்டாகிற அந்த மனக்குறைய நம்மளும் மன்னிக்கணும், நம்ம சகோதரனிடத்துல போய் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல 4 விதமான சிந்தையை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முதல் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற சிந்தனை. 2வது லாபமானதை நஷ்டமென்று எண்ணுகிற சிந்தனை. 3வது தாழ்மையின் சிந்தனை. 4வது மன்னிக்கும் சிந்தனை. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பிறனுக்கானவைகளை தேடுகிற சிந்தனை பிலிப்பியர்ல இருக்குது. நீங்க 2ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பிறனுக்கானவைகளை தேடுகிற சிந்தனையை குறித்து வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, பிரதானமாய் ஆண்டவருடைய சிந்தையை ஏன் தரித்து கொள்ள வேண்டும்? இப்போ ஒவ்வொரு சிந்தையை நம்ம தரித்து கொள்ளும் போதும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள வருகிறதை பார்க்கிறோம். இதை தாண்டி கிறிஸ்துவின் சிந்தையை, பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம பிரதானமா தரித்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவதற்கு நமக்கு தேவை கிறிஸ்துவின் சிந்தை. வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை? ஏன் கிறிஸ்துவின் சிந்தை நம்ம தரித்து கொள்ளணும்னு சொன்னா, கர்த்தருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது,
பரலோகத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, கர்த்தருடைய மனதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் இணைந்து நிறைவேற்ற வேண்டுமானா கிறிஸ்துவின் சிந்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஏன் இந்த சிந்தை வேணும்? அவருடைய சந்தோஷத்தை நான் நிறைவாக்கணும். நீங்க விரும்புறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புறீங்களா? கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவாக்க விரும்புறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தை தான் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும். அப்ப 4 காரியங்கள் இந்த சிந்தையிலிருந்து பார்க்கிறோம். ஒரு முறை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் சிந்தனை என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற சிந்தனை. 2வது, லாபமானதை நஷ்டமாய் நினைக்கிற சிந்தனை, எண்ணுகிற சிந்தனை. 3வது சிந்தனை தாழ்மையின் சிந்தனை. 4வது சிந்தனை மன்னிக்கும் சிந்தனை. 4 விதமான சிந்தனையை குறித்து இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா நம்ம பார்த்திருக்கிறோம். முதல்ல வசனத்துல பார்த்தபடி நம்ம எது வரைக்கும் கற்றுக்கொள்கிறோமோ அதுல தேர்ச்சி அடையணுமா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. எவ்வளவு கற்றிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, கற்றுக்கொண்டதில் எவ்வளவு தேர்ச்சி அடைந்திருக்கிறோம். பவுல் அதான் சொல்றார், நீங்கள் கற்றுக்கொண்ட வரைக்கும் தேர்ச்சி அடைந்திருங்க அப்படின்னு சொல்றார். ஆகவே கற்றுக்கொண்ட வகையில நம்ம தேர்ச்சி அடைவோம். இந்த சிந்தையை நம்ம கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் இந்த சிந்தையை நமக்குள்ள கொடுக்கும்படி நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அவருடைய சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நிறைவாக்குவோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து அநேக ஆழமான காரியங்களை உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் மனதார நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற அந்த சிந்தனை, லாபமான காரியங்களை நஷ்டமாய் கருதுகிற ஒரு சிந்தனை, தாழ்மையின் சிந்தனை, மன்னிக்கிற சிந்தையை எங்களுக்குள்ள நாங்கள் தரித்து கொள்ளும்படி தகப்பனே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த சிந்தையை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இந்த சிந்தையை நீங்கள் தரித்து கொண்டு என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கன்னு சொன்னீங்களே. ஆமாம் ஆண்டவரே, உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் தேவை. நீங்கள் விரும்புகிற ஒரு சந்தோஷம் இருக்குது, பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை நாங்கள் எல்லாரும் இந்த பூமியில நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்கு எங்களுக்கு தேவை கிறிஸ்துவின் சிந்தனை, எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, இயேசுவே எனக்கு அந்த சிந்தையை தாங்க. ஜெபம் பண்ணி கேளுங்க, இயேசுவே எனக்கு அந்த சிந்தையை தாங்க. தனக்கானவைகளை அல்ல ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற அந்த சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு தாங்க. அந்த சிந்தையை நான் ஒரு ஆயுதத்தை போல தரித்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அந்த சிந்தையை தாங்கப்பா. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த சிந்தையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். தியானித்ததோடு இந்த இடத்துல இருந்து நாங்கள் கடந்து போய்விடாதபடி சிந்தையை தரித்து கொண்டவர்களாய் நாங்கள் ஜெபத்திலிருந்து எழும்ப கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய சந்தோஷத்தை இந்த பூமியில நாங்கள் அப்படியே நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த சிந்தையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாய் இருந்து உம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் நிறைவாக்க எங்களுக்கு இன்னும் கிருபை கொடுத்து நடத்தும்படிக்காக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, மனம் விரும்பி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சிந்தையை கர்த்தர் கொடுங்க. எங்களுக்குள்ள அந்த சிந்தையை கர்த்தர் கட்டளையிடுங்க. எங்க சிந்தை இல்லை ஆண்டவரே, உங்க சிந்தை என்னுடைய சிந்தையாய் மாறுவதாக. அப்படி நீங்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம இப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். உங்களுக்கு ஒருவேளை இந்த சிந்தையில ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா இப்ப பேசின செய்தியை மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்க, அந்த வசனங்களை மறுபடியும் படிச்சு பாருங்க. இந்த சிந்தையை நம்ம தரித்து கொள்வோம். ஒரு பிரதானமான தேவை கர்த்தருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாக்குவது. அந்த சந்தோஷத்தை நிறைவாக்குவதற்கு அந்த சிந்தையை நம்ம தரித்து கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.